திருடனுக்கு அருளிய முருகன் பழமையான ஒரு மலையடி கிராமத்தில் முருகன் கோவில் ஒன்று இருந்தது. அந்தக் கோவில் மிகவும் சிறியது. ஆனால் அங்கே வழிபட்டவர்கள் மனம் பெரியது. அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு மனிதன் திருட்டு செய்வதையே தொழிலாகக் கொண்டிருந்தான். அவன் பெயர் மாறன். ஒரு நாள் இரவு, இந்த கோவிலில் இருக்கும் தங்கவேல், மணி, காணிக்கைகள் எல்லாம் நல்ல பணம் தரும் என்று நினைத்து மாறன் கோவிலுக்குள் நுழைந்தான். அவன் வேலை தொடுவதற்காக கையை நீட்டியபோது அங்கே ஒரு ஒளி கோவிலில் பரவியது. மயிலின் மேல் அமர்ந்த முருகன் அவன் முன்னே தோன்றினார். மாறன் நடுங்கி விழுந்தான். முருகன் கேட்டார், மாறனே, பசியால் திருடுகிறாயா அல்லது பேராசையால் திருடுகிறாயா? மாறன் தலைகுனிந்து சொன்னான், ஐயா, நான் சோம்பேறி, உழைக்க மனமில்லை, எளிதாக பணம் வேண்டும் என்பதால்தான் திருடுகிறேன். முருகன் மென்மையாகச் சிரித்தார். உழைப்பு இல்லாமல் வந்த செல்வம் நிம்மதியைத் தராது. திருடிய பொருள் வயிற்றை நிரப்பலாம், ஆனால் மனசாட்சியை சிதைக்கும் என்றார். பின்னர் முருகன் வேலால் தரையில் கோடு இழுத்தார். அந்த இடத்தில் ஒரு பழமரம் முளைத்தது. இந்த மரத்தை பராமரித்து அதன் கனிகளை விற்று வாழ். இன்று முதல் திருட்டை விட்டுவிடு. நேர்மையான உழைப்பே உண்மையான பக்தி என்றார். முருகன் மறைந்தார். மாறன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அந்த நாளிலிருந்து அவன் திருட்டை விட்டுவிட்டு உழைத்து வாழ்ந்தான். பிறரை உதவியும் செய்தான். அந்தக் கோவில் இன்று கூட சொல்லுகிறது, முருகன் தண்டிப்பவர் மட்டுமல்ல, திருத்துபவரும் கூட.